ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா? ஆனால் ஷேக் அப்துல்லா ஜமால் என்பவர் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சகோதரர்களே, பெண்கள் பள்ளிக்கு போற விஷயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தம்னாவு இமா அல்லாஹ் அன் மசாஜிதில்லா, அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீர்கள் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது. வீடுகளில் தொழுவது, வீட்டிலே கூட மெயின் ஹாலில் தொழுவதை விட உள் அறையிலே தொழுவது சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப பள்ளிவாசலோட வீட்டுல கூட மெயின் ஹால்ல எல்லாரும் தெரிய மாதிரி தொழுவாம உங்களுடைய அறைக்குள்ளே சென்று தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சொல்றாங்க, இன்றைய காலத்தில் போன்று ஃபித்னா இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அஞ்சி இருந்தால் பெண்கள் தொழுகைக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு காலத்திலேயே. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பெண்கள் பள்ளிக்கு போகலாமா அப்படின்னா சில அறிஞர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை வச்சு பெண்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க, பெண்களை சஃப் அமைச்சு தொழுதுருக்காங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எடுத்து தடுக்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில அறிஞர்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகலாம், தப்பு இல்லை அப்படின்றாங்க. சில அறிஞர்கள் இல்ல பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்னுடைய கருத்து இரண்டு கருத்துக்களுமே சரி. எப்படின்னு சொன்னா, பெண்கள் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து பள்ளிக்கு போகலாம்னு சொல்றாங்கன்னா, இந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துள்ளவர்களை தாக்குவதோ கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ அல்லது தவறுன்னு சொல்லி அதை பெரிய மட்டமா பேசுறதோ கூடாது. அதே போன்று போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. அதனால அவங்க போலாம் சொல்றவங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது, இவங்க பெண்களை ரோட்ல இறக்கி விட்டாங்க, பெண்களுடைய மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றது, இது தவறு. எனிவே, பெண்கள் பள்ளிக்கு போறதை பத்தி மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, இந்த ரெண்டு ஹதீஸ்களையும் ரெண்டு சம்பந்தமான ஹதீஸ்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்லலாம் தங்களுடைய கணவனுடைய துணையோடு அல்லது மற்ற மஹரமான ஆண்களுடைய துணையோடு. மஹரமான ஆண்கள் துணையோடு மட்டுமே பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாம். சரி, அப்படியே பள்ளிவாசலுக்கு போனால் கூட அங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனி பாதை இருக்க வேண்டும். அங்கே ஆண்களை பெண்களும் கலக்கக்கூடிய சூழலை ஏற்படக்கூடாது. அல்லது பெண்கள் ஆண்களுக்காக அங்கே காத்திருப்பது, அந்த பெண்களை மற்ற ஆண்கள் பார்ப்பது, அல்லது ஆண்கள் பெண்களுக்காக காத்திருப்பது அப்பொழுது மற்ற பெண்களை பார்ப்பது போன்ற, பெண்கள் ஆண்கள் கலப்பது போன்ற எந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் நிகழ்ந்து விடாது என்ற உறுதி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. அதனால ஒட்டுமொத்தமா பள்ளிக்கு பெண்கள் போலாம், எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்வதும் தவறு. ஒட்டுமொத்தமா ஒரேடியாக பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. மாறாக பெண்கள் பள்ளிக்கு செல்லலாம், தங்களுடைய மஹரமான ஆண்களுடைய துணையோட போகணும், துணையோட வரணும். அப்படி இருந்தா மட்டும் பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. இங்க ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறார் என்று கேட்டிருக்காரு. அவர் சொல்வது மிகப்பெரிய தவறு. பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு நிறைய ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புகாரில சஹீஹ் புகாரில ஹதீஸ் இருக்குது, லா தம்னாவு இமா அல்லாஹ் மசாஜிதில்லா, அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு தடுக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலுக்கு தொழ செல்வோம், ஆனால் தொழுது எங்களில் ஒருவர் போர்வை போர்த்தி கொண்டு வரும் பொழுது யார் செய்கிறார் என்றே மற்றவர்கள் அடையாளம் காண முடியாது, அந்த அளவுக்கு எங்களுடைய போர்வையை போர்த்திக் கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க, ஆனா முழுமையான ஹிஜாபோட முகத்தை மறைத்துக் கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு மற்ற ஆண்கள் தங்களுடைய முகத்தை கூட பார்த்து விடாதபடி முகங்களை எல்லாம் முழுமையான முறையில் மறைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். முழுமையான பர்தாவோடு செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலுக்கு போவதற்கு பெண்களுக்கு அனுமதி இருக்குது. இவர் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிறவரை பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனா பெண்கள் தர்காக்கு மட்டும் போலாங்குவாரு. பெண்கள் தர்காக்கு போலாம், அங்க போய் சஜிதா செய்யலாம், அங்க போய் முட்டலாம், அங்க போய் மார்க்கத்துக்கு முரணான ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி கும்மி அடிக்கக்கூடிய அந்த ஹராமான ஹலத்து மலத்துகளில் ஈடுபடலாம் என்றெல்லாம் ஆதாரம் பேசக்கூடியவர் இந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஆதாரங்களை மறந்து விடுகிறார். ஏன்னு தெரியல, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும்.